இறைவா நீ அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்கட்டும். இறைவா எங்களை நன்றாக படைத்த அனைத்தையும் நன்றாக கொடுத்திருக்கின்றாய். இறைவா இறைவா உந்தனுக்கு நன்றி நன்றி நன்றி. அண்ணாமலையார் பொற்பாத கமலத்தை பணிந்து, உண்ணாமலையம்மன் பொற்பாத கமலத்தை பணிந்து, அன்னை லோபாமுத்ரா குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் பொற்பாத கமலங்களை பணிந்து, பகவான் ஸ்ரீராமர் பொற்பாத கமலங்களை பணிந்து, மகிமை புகழ் ராவணேஸ்வரர் பொற்பாத கமலங்களை பணிந்து, ஈசனின் அவதாரம் ஆஞ்சநேயர் பொற்பாத கமலங்களை பணிந்து, அன்னை சீதாதேவியின் பொற்பாத கமலங்களை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம் அடியவர்களே. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா, குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் உரைத்த உலகம் இதுவரை அறியாத அதிரகசிய சுந்தரகாண்டம். இதுவரைக்கும் இந்த கதை வந்து யாருக்கும் தெரியாதுங்க. என்ன இது ஊர் ஃபுல்லாகவே சுந்தரகாண்டம்னு வச்சுருக்காங்க, நம்ம தெரியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இந்த கதையை நீங்கள் படிச்சுக்கிட்டே வர்றப்போ உங்களுக்கு புரியும் என்னென்னு. இது வந்து குருநாதர் வந்து ஆதி குருநாதர் கூடவே இருந்து ராமாயணத்தை பார்த்த குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர் அவங்க நேரடியாக உரைத்த வாக்குகள். அந்த வாக்குகள்லேருந்து எடுத்து கொடுக்குறோம். ராமாயணத்தை பற்றி நிறைய உரைச்சாங்க குருநாதர் அன்புடன் அகத்திய மாமுனிவர். அதில் சித்தனருள்ள 2180 2181 இந்த 2 பகுதிகளும் வந்து சுந்தரகாண்டத்தை குறிக்கும் பகுதிகள். அந்த சுந்தரகாண்டத்தை தான் இங்கே பார்க்க போகிறோம். அந்த பதிவுக்குள் போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். அனுதினமும் புண்ணியங்கள் செய்க, புண்ணியங்கள் செய்து கொண்டே இருக்க. புண்ணியங்கள் மட்டுமே ஒருவரை வாழ வைக்கும். புண்ணியமே இந்த ஆன்மாவுக்கு ஊதியம். புண்ணியம் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜீவராசிகளுக்கோ யாருக்காவது உணவளித்து கொண்டே இருங்கள். இதை மறக்கவே வேணாம். உங்களால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்து கொண்டே இருங்கள். புண்ணியங்கள் அவர்கள் மகிழ மகிழ உங்களுக்கு அனைத்துமே நடக்கும். புண்ணியங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க. இது ஒரு தகவல். அடுத்த தகவல் வந்து அவசியமாக சைவத்தில் இருங்கள். அனைவரையும் சைவத்தை கடைபிடிக்க வையுங்கள். அசைவம் உடலுக்கு நல்லதல்ல, சைவமே உடலுக்கு நல்லது. சைவத்தின் மூலமாகத்தான் உடலில் அதீத ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ள முடியும். அந்த காரணத்தினாலே சைவம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த 2 கருத்துக்களையும் சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த பதிவுக்குள்ளே போவோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆதி ராமாயண காவியத்தில் என்ன நடந்தது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு 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 ஹிண்ட் கொடுத்தா தான் இந்த சுந்தரகாண்டமே புரியும். இல்லைன்னா சுந்தரகாண்டம் புரியாது. அதனால் சுந்தரகாண்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குருநாதர் சொன்ன அந்த ராமாயணத்தை கொஞ்சம் இங்கே பார்க்க போகிறோம். ராவணேஸ்வரர் மிகச்சிறந்த சிவபக்தர். அந்த கதையை ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். சிவராத்திரியை கண்டுபிடித்ததே மகிமை புகழ் ராவணேஸ்வரர் தான். அந்த நிகழ்வுலையும் குருநாதர் இருந்திருக்காங்க. திரிகோணமலையில் நடந்த ஒரு நிகழ்வு அது. இதை பற்றிலாம் பின்னாடி நிறைய வாக்குகள் வரும். அப்போது ஒரு சூழ்நிலையில் தன் அன்னை மீது அதீத பாசம் வைத்திருந்தவர் ராவணேஸ்வரர். ராவணேஸ்வரர் போல் பெண்களை போற்றியவர் யாரும் இல்லை. இது நாள் வரையிலும் பெண்களை போற்றிக் கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு தெரியாத ஒரு இதை தாய்மார்கள் இந்த வாக்கை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் ஒவ்வொரு பெண்களுக்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் இன்றளவும் சிவராத்திரி அன்று உலகில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் சென்று வழிபட்டு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வழிபட்டு கொண்டே வருகின்றார். அப்பேற்பட்ட மாபெரும் உத்தமன் மகிமை புகழ் ராவணேஸ்வரர். ஆதி ஈசனால் பல வரங்கள் பெற்று எவராலும் வலிக்கவே முடியாது. அதாவது ஆதி ஈசனாலே அழிக்க முடியாதுன்ற வரம். அது வந்து வரத்திலே வந்து உச்சபட்ச வரம் வாங்கினவர் அவர். அவரை பற்றி பேசணும்னா அது நிறைய ஒரு பெரிய டாபிக் பேசணும். அனைவருமே குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, தவறாகவே சித்தரித்துட்டார்கள் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த கதை புரியும். இப்போ நம்ம ஒரு கேம்லாம் பார்த்துருப்போம். எல்லாரும் திரும்பி 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 நிற்பாங்க. ஒருத்தர்கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. எப்பா நீ சைகையிலே இதை அடுத்த ஆள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அதை வந்து சைகை மூலம் அவர் கரெக்டாக புரிஞ்சுக்குவார். அவர் என்ன பண்ணுவார்னா, சைகையில் திரும்பி அடுத்த ஆள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார். கம்யூனிகேட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் கரெக்டாக அவர் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முதல் ஆள் 2வது ஆள்கிட்ட சொல்கிறப்ப கரெக்டாக இருக்கும். இந்த 2வது ஆள் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது கம்யூனிகேட் பண்ணுறப்ப கொஞ்சம் குறையும். ஒரு 2% குறையும், 3% இப்படியே ஒவ்வொருத்தர் 4, 5, 6லாம் போக 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 என்ன நடக்குன்னா, மாறி 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 கடைசியில் 20வது ஆள்கிட்ட போகிறப்ப அந்த தகவல் இது முற்றிலுமாக தலைகீழாக இருக்கும். இதை பல வீடியோக்களில், பல நிகழ்வுகளில், பல கேமில் நம்ம பார்த்துருப்போம்.
இந்த கதை எதற்காக சொல்லப்படுகின்றது என்றால், ராமாயணம் நடந்த பொழுது மகரிஷி வால்மீகி எழுதி வைத்த ஓலைச்சுவடி இன்றும் இமயமலையில் இருக்கின்றது. ஆனால் அதனோட நகல் எடுக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க, காலப்போக்கில் நிறைய இடைச்செருகள் செருகப்பட்டு கதை ஃபுல்லாக தப்பு தப்பாக போயிடும். இது புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்துக்கிட்டால் மட்டும்தான் இப்போ இந்த கதைக்குள்ள போறப்போ என்னென்னலாம் தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டு, இந்த தவறை திருத்தி எழுதுகின்றார் அன்புடன் அகத்திய மாமுனிவர். இது இந்த மகிமை புகழ் வாக்கு எங்க நமக்கெல்லாம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க, ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 29 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் ஒரு சிவபுராண கூட்டுப்புறத்தில் நடந்தது. அது எங்கே நடந்ததுன்னா, ஆதி கோணேஸ்வரர் ஆலயம் தம்பலக்காமம் திருகோணமலையில் நடந்தது. இதில் நீங்கள் அந்த நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சித்தனருள் பதிவில் இதை பற்றி ரகசியங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இந்த பதிவில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ராவணேஸ்வரர் உலகத்தில் இப்போ பெண்களை ஒருத்தரை போட்டுறாரு, பெண்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு ரேங்க் போட்டு கொடுத்தீங்கன்னா நம்பர் 1ல் யார் இருப்பாங்க அப்படின்னா ராவணேஸ்வரர் இருப்பார். அப்போ எங்கே இந்த கதையில் தப்பு நடந்தது அப்படின்னா, அதுதான் ஷாக்கிங்காக இருக்கும். அதை குருநாதர் சொல்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களோட அன்னை கிளம்பி போயிடுறாங்க. ராவணேஸ்வரர் அன்னை பல ஞானிகளுக்கு உபதேசித்த மாபெரும் ஞானி. அவங்கள பற்றி ரகசியம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தது வரும். இது எல்லாமே சித்தனூரில் வந்தது. அந்த பதிவில் தான் எடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ராவணேஸ்வரர் தன் அன்னை இறந்ததுக்கப்புறம் ரொம்ப அவரால் தாங்க முடியல. ஏன்னா அன்னை மேலே அவ்வளோ அதீத அளவில்லா பாசம் கொண்டவர். அவரால் அந்த சோகத்தை தாங்க முடியாமல் அங்கங்கே சுற்றிக்கிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறார். அப்போ அதை ஈசனார் பார்க்குறாரு. ஏன்னா எப்சா இப்படி ஒரு அம்மா மேலே இப்படி ஒரு பாசம் உள்ள ஒருத்தரா, சரி ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டு பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் ஈசன் கைலாயத்திலேருந்து யோசிக்கிறார். அப்போ கைலாயத்திலேருந்து யோசிக்கிறப்போ திரிகோணமலையில் ராவணேஸ்வரர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கார். திரிகோணமலைக்கு பக்கத்தில் தான் ராவணேஸ்வரரோட மாளிகை இருக்கின்றது. மாபெரும் சிவபக்தர். பெண்களை ஈடு இணை இல்லாமல் பெண்கள் இன்றளவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு சிவபக்தர், உயர்ந்த சிவபக்தர். சிவராத்திரி கொண்டாடுறப்ப ராவணேஸ்வரர் புகழ் பாடாமல் சிவராத்திரி கொண்டாடினால் அதில் பலன்கள் கிடைப்பதில்லை அப்படின்ற ஒரு ரகசியம் இருக்கு. பலன்கள் உச்சமாக எப்போ கிடைக்குன்னா, கட்டாயமாக சிவராத்திரி கொண்டாடும். ஏன்னா அவ தான் கண்டுபிடிச்சது. அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அது ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. அப்போது இப்போ கதைக்குள்ளே போ. ராமாயண கதைகள் எங்கே ராமாயண கதை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, திரிகோணமலையில் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, திரிகோணமலையில் ராவணேஸ்வரர் ரொம்ப சோகமாக இருக்கிறப்போ அவர் கையில் டப்புன்னு ஒரு பெண் குழந்தை வருது. இதெல்லாம் அந்த காலத்தில் அதுதான் அன்னை மகாலட்சுமி, அன்னை சீதாதேவி. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். என்ன அது நமக்கு சொல்லப்பட்டது ஒன்று, இது ஒன்று இருக்கு, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இது கொஞ்சம் அந்த ஃப்ளோவிலே போவோம். ஃப்ளோவிலே போகிறப்ப இந்த கதை புரிஞ்சிடும். அந்த அன்னை சீதாதேவி வந்தவுடனே அவர் ரொம்ப, ஆஹா என் தாயே எனக்கு மகளாக பிறந்து விட்டான்னு சொல்லி கத்துறார். சந்தோஷத்தில் கத்துறார். ஆஹா என் தாய் என் அன்னையே எனக்கு மகளாக வந்து விட்டார். ஒரு தந்தையோட பாசம் எப்படி இருக்குமோ, தாயோட பிள்ளையோட பாசம் எப்படி இருக்குமோ, ரெண்டும் கலந்து அதீதமாக வெளிப்படுது. அப்போ குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல இந்த கடல் அலையெல்லாம் கண்ணாப்புனான்னு ஆடிச்சு அப்படின்ட்டு. அதாவது உண்மையான பக்தி இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கும். தன் குழந்தை அன்னை சீதாதேவி ராவணேஸ்வரரின் குழந்தை. இதுதான் உண்மையான ராமாயண காவியம். இப்போ அந்த குழந்தைய அன்னை சீதாதேவியை ரொம்ப பாசமாக சந்தோஷம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவருக்கு சந்தோஷம். அப்பா என் அம்மா எனக்கு பிள்ளையா பிறந்துட்டா, அம்மா வந்துட்டா, எனக்கு அம்மா வந்துட்டா, என் தாயே வந்து விட்டாள், தாயே வந்து விட்டாயின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது அரண்மனையில் போய் உட்கார வச்சு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, என் தாய் எனக்கு வந்து விட்டாள், என் தாய் எனக்கு வந்து விட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அவருக்கு இப்படி பண்ணுறப்போ உடனே அப்படியே என்னென்னவோ தோணுது. அவர் டக்குன்னு போட்டு பார்க்குறப்போ திடீர்னு பார்த்தா அவர் ஜாதகத்தை போட்டு பார்க்குது. மிகச்சிறந்த ஜாதகத்தை கணிக்கக்கூடியவர் மகிமை புகழ் ராவணேஸ்வரர் திருவடிகள் போற்றி. அங்கே அவர் கணிக்கிறப்போ அவருக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த குழந்தைக்கு ஒரு 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 அனர்த்தம் நடக்க போகுது, திருமணமான பின் ஒரு கஷ்டம் நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிடறார். கண்டுபிடிச்சோன்னா அவரால் மனசு தாங்கவே இல்லை. என் குழந்தைக்கு மகிமை புகழ் இவ்வளோ பெரிய வரங்கள் வாங்கினா ராவணேஸ்வரின் குழந்தைக்கா இப்படி ஒரு வனவாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், நேராக ஃப்ளைட் எடுத்துகிட்டு அவர் ஒரு விமானம் வச்சுருந்தார், அவங்க அன்னை கொடுத்த விமானம். அந்த விமானத்தில் அவர் பறந்து கைலாயத்தை நோக்கி போகிறார். கைலாயத்தை நோக்கி போகிறப்ப ஈசன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 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 காற்று புயல்லாம் உருவாக்கி அந்த ஃப்ளைட்டை கீழே இறக்கி விட்டுறாங்க. அவர் சரி இந்த காற்று மலையெல்லாம் அடிக்குது, நம்ம நின்னதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை அந்த இறக்குன இடம் தான் மிதிலை. ஜனக மகாராஜாவின்
ஆளுகைக்கு உட்பட்ட எல்லை மிதிலை. அங்கே போகிறப்ப அந்த குழந்தைய கீழே வச்சுக்கிட்டு சரி நம்ம கொஞ்சம் காற்று மலையில் நின்றுச்சு, நம்ம திருப்பி கைலாயத்துக்கு பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தூக்குறாங்க. சீத்தை அன்னை தூக்க இயலவில்லை. இந்த இடத்துல குருநாதர் ஒன்று பதிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து ராமர், ராவணேஸ்வரர், ஆஞ்சநேயர், அப்புறம் எல்லாரை விட மாபெரும் வலிமையை பொருந்தியவர் யார் அப்படின்னா அன்னை சீதா தேவி அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. அவரை தூக்க முடியல. அப்போ அந்த குழந்தையான சீத்தை அன்னையை தூக்க முடியல. 2 நாள் ட்ரை பண்ணுறாரு, தூக்கவே முடியல. இது என்னடா வம்பா போச்சு, நம்ம வந்து இப்படி இருக்க இறைவா நீ என்ன இப்படி இது நீ வந்து தெரிஞ்சு போச்சு அவருக்கு ராவணேஸ்வரருக்கு. இது வந்து அப்போ ஈசனோட இதுதான். அப்போ நம்ம இந்த குழந்தைய விட்டுட்டு நேராக நம்ம போய் ஈசன்ட்ட போய் நம்ம முறையிடுவோம், என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு செல்கின்றார். அப்போ கைலாயத்துக்கு செல்றப்போ அங்கே இதுக்கடையில் வந்து இதுக்கடையில் அவருக்கு ஒரு பயம் வேறு வருது. இந்த இந்த லேண்டுக்கு உரிமையாளர் அவர் வந்து குழந்தைய எடுத்துட்டா என்ன பண்ணுறது, அவரில் சொந்தம் கொண்டு வர என் லேண்டில் விழுந்துச்சு குழந்தை எனக்குலாம் கேட்பாரு. அது வேற குழப்பம் அவருக்கு. இந்த டபுள் மைண்ட்லேயே அவர் போகிறார் அவர். இதுக்கிடையில் அந்த ஜனக மகாராஜா குழந்தையை பார்த்துறாரு, எடுத்துறாரு. இது நாம் அனைவரும் அறிந்த ராமாயணம். இது கொஞ்சம் இருக்கும் ராமாயணத்தில். கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் முக்கியமான இடத்துல அந்த கதையில் எங்கே திருப்பம் நடந்ததுன்னா, சீதை அன்னையின் தந்தை மாபெரும் சிவபக்தர் ராவணேஸ்வரர். இதுதான் அந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட். கலியுகத்தில் இந்த பாயிண்ட்டை என்னைக்கு தப்பாக மாற்றி எழுதுறாங்களோ அன்னையிலேருந்து அதர்மம் தலை தூக்கிடுச்சு, தர்மம் கீழே கவிழ்ந்துருச்சு. அந்த பாயிண்ட்டை இந்த பதிவின் மூலமாக குருநாதரின் அருளால் அதை உலக மக்களுக்கு தெரிவிக்கும் வண்ணம் தூக்கி நிறுத்த முதல் முயற்சியாக இந்த பதிவு. அப்போ ஈசன் அங்கே சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ வந்து கொஞ்சம் மறைஞ்சே நில்லு, அது ஒரு ஒரு விஷயம் இருக்குது, அந்த அவரே வளர்க்கட்டும், யார் ஜனக மகாராஜா அவரே அவங்களே வளர்க்கட்டும், நீ அந்த குழந்தைய அவங்களே வளர்க்கட்டும், நீ கொஞ்சம் விலகி தள்ளி நில்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இது என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணால் இலங்கையில் வந்து தன்னோட சீடர்கள்லாம் வச்சு நீங்களாம் நாட்டை பார்த்துக்கப்பா, நான் என் பொண்ணை பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாரு. இப்போ அன்னை சீதா தேவி வளர்றாங்க. வளர்ந்தவுடன் அன்னை சீதா தேவி வளர்றப்போ திருமணம் நடக்கிற வரைக்கும் கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அன்னை சீதாவை. ஆனால் மறைஞ்சிருது, இது யாருக்குமே தெரியாது. இதுவும் ராமாயணத்தில் இல்லாத, படித்த ராமாயணத்தில் இல்லாத ஒரு தகவல். ஏன்னா பொண்ணு இல்லையா, பொண்ணு அந்த பாசம், அந்த பாசத்துலேருந்து அந்த மைண்டு ஃபுல்லாகவே சீத்தை, என் குழந்தை எப்படி வளர்றா, என் குழந்தை இன்னைக்கு சாப்பிட்டாளா, தூங்கினாலா, என் பசங்களோட விளையாண்டாளா, அவன் ஏன் சோகமாக இருக்கிறா, அவன் ஏன் சிரிச்சா, இந்த மாதிரியே ராவணேஸ்வரர் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதை அந்த அளவுக்கு பொண்ணை எட்டியிருந்து பார்த்துக்கிட்டு பரிதவிப்பு. அப்போ பார்க்குறப்போ ஜனமகாராஜா பற்றி பாராட்டுறாங்க. பரவாயில்லையே இந்த மன்னன், நான் வளர்த்துருந்தா கூட என் பொண்ணை இப்படி வளர்க்க முடியாது போல இருக்கு. நிறைய டாய்ஸ் கொடுக்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாப்புல அந்த மன்னர், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாரு, அவர் நிறையா கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் நண்பர்கள்லாம் கொடுத்து ஒரு ஏன்னா ஒரு குழந்தைய வளரணும்னா அது அவ்வளோ செட்டப் என்வரான்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி, அது மன்னனாக இருந்தாலும் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் போட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாரு. இறைவன் கொடுத்த குழந்தைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஜனக மகாராஜாவுக்கு. அப்போ அந்த மகாராஜா பற்றி ரொம்ப மெச்சுறார். பரவாயில்ல, என்னை விட இவர் சிறந்த தந்தை, இவர் சிறந்த தந்தைப்பா அப்படின்னு ராவணேஸ்வரரே மெச்சுற அளவுக்கு அவர் வளர்த்துருக்காரு. இப்போ திடீர்னு வந்து ராமாயணத்தில் பகவான் ஸ்ரீராமர் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்தோடனே இருவருக்கும் இறைவனின் ஆசியால், இறைவனின் அனுகிரகத்தால், ஆதி ஈசனின் அனுகிரகத்தால் பகவான் ராமருக்கும் அன்னை சீதாதேவிக்கும் நல்காதல் மலர்கின்றது. இது இறைவனின் ஆதி ஈசனின் திருவருளால். இப்போ அவர் கேட்குறாரு இவர் ராவணேஸ்வரர் திருப்பி ஈசன்ட்ட போயிட்டு, ஈசா இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு நடுவில் குறுக்க யாரோ ஒருத்தர் வராரு, யார் இது அப்படின்னா பகவான் ராமர். அங்கே அப்போ வந்து பகவான் ராமர் அங்கே வந்தோடனே, இல்லைப்பா இது இப்படித்தான், இது இவங்க தான் கல்யாணம் இவங்களுக்கு தான் நடக்க போகுது அப்படின்னா டீட்டெயிலாக சொல்கிறாங்க. சரி, நானாக ஒன்று ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நான் தூக்கிடுவேன். அப்போ சொல்கிறேன், ஈசன்ட்டே சொல்லிட்டு வர்றாரு, நான் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா நான் என்னோடய பொண்ணை தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்னோட பொண்ணை எனக்கு பாதுகாத்துக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுனால ஈசனை நான் இங்கே விட்டு வைக்கிறேன். சரி, இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகட்டும், நான் வந்து என்னோட நாட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவர் நாட்டுக்கு போயிடுறேன். திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த உடனே அந்த கதை தெரியும். திருப்பி வந்து வனவாசம் 14 ஆண்டுகள் வனவாசம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனோடனே அவர் ராவணேஸ்வரர் தெரிஞ்சு உடனே வந்து டென்ஷன் ஆகிறாரு. ஈசன்ட்ட போய் சண்டை போடுறாரு. நான் வந்து என்ன சொன்னேன், இந்த மாதிரி என் பொண்ணை நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி வனவாசம் இதெல்லாம் வந்து இப்போ திருப்பி வனவாசம் அனுப்புனா அதனால் பயங்கர சண்டை 2 பேருக்கும். சண்டைன்னா அவர் சொல்கிறார், இறைவா ஈசா நான் இனிமேல் உன்னை நம்ப மாட்டேன், நானே பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பிட்டு இதுக்கிடையில் வனவாசம் போகிறாங்க. வனவாசம் போகிறப்ப ராமபிரான் அன்னை சீதாதேவிக்கு ஒரு மந்திர கவசம் கட்டுறாங்க. எப்படின்னா, ஒன்று யார் சீதாதேவியோட கையை பிடிக்க முடியும் அப்படின்னா தந்தை பிடிக்க முடியும், இல்லைன்னா ஸ்ரீராமர் பிடிக்க முடியும். இதுதான் அந்த மந்திர கட்டு. நம்ம வந்து அதை நமக்கு கதை என்ன சொல்லிட்டாங்களோ லட்சுமண ரேகைன்னு சொல்லிட்டாங்க. அதை பரவாயில்ல, இதுதான் உண்மையில் நடந்தது.
அன்புடன் அகத்திய மாமுனிவர்ல நடந்த கதை இது சொல்றோம். இப்போ ராமர் அவங்க வெளியில போறப்ப அன்னை சீதா தேவி தனியா இருக்கிறாங்க. அப்போ ராவணேஸ்வரர் வந்து நேரா வந்து கைய வந்து பிடிக்கிறார். இங்க வந்து எதுவும் இந்த இந்த உருவத்த மாத்தி அப்படிலாம் கிடையாது. நேரா அவர் தன்னோட இயல்புல வந்து நேரா, "மகளே வா! நீ என் மகள். நீ காட்டுல இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குறாரு. சீதை அன்னைக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்னடா இது, நம்ம கைய யாருமே பிடிக்க முடியாது. எப்படி வந்து இவர் பிடிக்கிறார் அப்படின்னோனே, ஏன்னா தந்தை பிடிக்கலாம், கணவன் பகவான் ஸ்ரீராமர் பிடிக்கலாம். அதுதான் அந்த மந்திரம். ராமரோட மந்திரத்தை யாராலையும் உடைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான மந்திரம் அது. எப்படி இந்த மந்திரத்தை போட்டும் இவர் எப்படி என் கையை பிடிச்சாருன்னா அவங்களுக்கும் ஒரு குழப்பம். இதுக்கிடையில அவர் என்ன பண்றார், தன் மகளை எப்போதும் தந்தைக்கு உரிமை உண்டல்லவா, அவர் தன்னோட விமானத்துல இலங்கைக்கு கொண்டு சென்று விடுகின்றார். கேடுகெட்ட மனிதர்கள் அதை எப்படி சித்தரித்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். சொல்லவே வந்து நா கூசக்கூடிய, இதை எப்படி வந்து இப்படி ஒரு கதையை சொல்ல முடியும் அப்படின்றது குருநாதரே அந்த இடத்துல கேட்குறாங்க. எப்படிலாம் பொய் பித்தலாட்டங்கள் பண்ணி எப்படிலாம் அந்த கதையை மாற்றி எழுதிட்டாங்க பாருப்பா அப்படின்ட்டு. அந்த இடத்துல வருது, அந்த கதையில் ராமாயணத்திலே வருது. இப்போ வந்து அவங்க அங்கே போய் வச்சுட்டாங்க. இப்போ வந்து ராமபிரானுக்கு தெரிய வருது, அடடா, அப்பதான் தெரியுது ராவணேஸ்வரர் தான் தந்தை அப்படின்னு. ஏன்னா அந்த தந்தையால தான் அந்த கட்டு உடைச்சி அந்த கையை பிடிக்க முடியும், வேற யாராலையும் பிடிக்க முடியாது அப்படின்றப்ப அவர் தான் ஞான திருஷ்டினால் அவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ அப்பாட்ட தானே பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகுது. அப்போ சீதை அன்னை வந்து எங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சுந்தரகாண்டத்துக்குள்ள போறோங்க. கிராஜுவலா அப்படியே சுந்தரகாண்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஏன்னா ராமாயணத்தை ரொம்ப குயிக்கா ஷார்ட்டா சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயணம். அதுல முக்கியமான பகுதிகளை மட்டும் சொல்றப்போ நமக்கு புரிஞ்சிடும். இன்னும் குருநாதர் அருளால நிறைய விஷயங்கள் வந்து இதை பத்தி வெளியில வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க அவங்க ராமணேஸ்வரர் என்ன பண்றாங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்தே எப்படிலாம் சீதாம்மா வளரணும்னு நினைச்சாங்களோ அதே போல ஒரு அரண்மனையை அங்க கட்டி வச்சிருக்காங்க. அந்த அரண்மனையில சீதா அம்மா வச்சுட்டு, "மகளே, இது உன்னோட நாடு. நீ தான் இந்த நாட்டோட அரசி. இந்த நாட்டோட ஆட்சி புரியுமா?" இப்படின்னு சொல்லிருனோனே, அவங்க சீதா அம்மாவுக்கும் ஒரே குழப்பம். என்ன இது? ஏன்னா திடீர்னு 20 வருஷமா திடீர்னு ஒருத்தர் அப்பா, அம்மா எல்லாம் இது பண்ணிட்டு, அப்புறம் கணவன் இருந்து திடீர்னு ஒருத்தர குத்திக்கிட்டு வந்து, நான் தான் அப்பான்னாக்கா, அதை ஏத்துக்கிறதுக்கே, டைஜஸ்ட் ஆகுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? அந்த குழப்பத்துல அவங்க இருக்கிறாங்க. ராமருக்கும் ஒரே குழப்பம். எப்படி வந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே! எப்படி வந்து நம்ம கூட்டு வரணும்? இப்படி காட்டுல கொண்டாந்து வச்சது ஒரு சைடு பார்த்தாக்க, அது ஒரு தர்மம். இன்னொரு சைடு அவரை பொறுத்தவரை அது தர்மம் இல்ல. ராவணேஸ்வரன் ஏன்னா தந்தையை பொறுத்தவரை, என் மகள் காட்டில் இருப்பது எனக்கு தர்மம் அல்ல அப்படின்னு அவரோட பாயிண்ட்டு. இவங்க வனவாச தர்மத்திற்காக இவங்க வர்றாங்க. இந்த மாரி வந்து எல்லாமே தர்மம் தர்மம்னா, ஒவ்வொரு ஆங்கிள்லயும் அப்படியே குழம்புகிற நிலையில 3 பேர் இருக்கிறாங்க. யாரு? ராமபிரான் இங்க இருக்கிறாங்க இந்தியாவில். இலங்கையில், ஸ்ரீலங்காவில், இலங்கையில் அன்னை சீதா தேவி அந்த மாளிகையில் இருக்கிறாங்க. கூட ராவணேஸ்வரர், மகிமை புகழ் ராவணேஸ்வரர், பெண்களின் பாதுகாவலர், மாபெரும் சிவபக்தர் அங்க இருக்கிறாங்க. தன்னோட குழந்தையை தன்னிட்ட வந்துன்னு சொல்லி சந்தோஷத்துல அவங்க இருக்கிறாங்க. அப்பா, என் குழந்தை என்கிட்ட வந்துருச்சு, என் குழந்தை என்கிட்ட வந்துருச்சுன்னு அவருக்கு அதுல வந்து பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க அவங்க. இப்படிப்பட்ட நிலையில இப்ப சுந்தரகாண்டத்துக்குள்ள போறாங்க. இப்பதான் சுந்தரகாண்டம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஈசன் வந்து யோசிக்கிறாங்க, ஆஹா, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சா சரிப்பட்டு வராது. ஏன்னா 2 பேருமே பவர்ஃபுல்லு. இப்ப நடுவுல யாராவது ஒருத்தர் இருந்தா தான் ஓரளவுக்காவது சரி கட்ட முடியும் அப்படின்னோடனே, இப்பதான் அனுமனாக அவதாரம் எடுத்து வருகின்றார் ஆதி ஈசன், எம்பெருமான் சிவபெருமான் அனுமானாக உருமாற்றம் அடைந்து வருகின்றார்கள். இது வரைக்கும் இப்பதான் சுந்தரகாண்டத்துக்குள்ள போறோம். அப்போ வந்து அவங்க வந்து ராமர்ட்ட போய் பேசுறாங்க. ராமபிரானே, இந்த மாதிரி நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றப்போ, என்ன என்ன நான் வந்து என்ன பண்ணணும் என்னன்னு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல குருநாதர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதை எதுக்காக சுந்தரகாண்டம் எதற்காக கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா, கணவன் மனைவி எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி பிரிந்து விட்டால் வேதனை. இதுதாங்க இந்த கதை சொல்றது. எப்போதுமே வந்து ஒரு கணவன் மனைவியுடன், மனைவி கணவனுடன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுல வந்து குருநாதரோட வாக்குகளை இங்க அப்பப்போ பார்ப்போம். ஏன்னா முக்கியமான கருத்து இது. ஏன்னா இந்த 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 காவியம் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த கருத்தே என்னன்னா, இதுவும் அப்பனே நிச்சயம் தன்னில் கூட, ஏனென்றால் கலியுகத்தில் அப்பனே இவராக கணவனுடைய பிரிந்திருந்தால் அவர்களுக்கு அப்பனே பின் பொருள் இல்லை என்று, இதுவும் அப்பனே எவையென்று பெரிய நிச்சயம் தன்னில் கூட, மனைவி அவள், அதாவது நிச்சயம் இல்லத்தவனை பிரிந்துவிட்டால் நிச்சயம் என்னென்ன ஏது என்று கூட பல கவலைகள் நடக்கும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவே அப்பனே இதுவும் நிச்சயம் இறைவனுடைய வேலையை. இது எல்லாமே வந்து ஈசனோட திருவிளையாடல் தான். ராமாயணமே ஈசனோட ஆதி ஈசனின் திருவிளையாடல் தான். இறைவன் எழுதிய காவியம் இது. இப்போ வந்து என்னன்னா, குருநாதர் வாயினால நமக்கு வந்து கிடைக்கப்பெற்று, இந்த கதையை கேட்டாலே பல பாவங்கள் போயிருங்க. இந்த கதையை கேட்டாலே, இதை புரிஞ்சுக்கிட்டாலே இது பல பாவங்கள் மனிதர்களை விட்டு விலகிவிடும்.
இதுக்கு அவசியம் இது தெரிஞ்சு இது வந்து அந்த கதையை தவறாக புரிந்து கொண்டதாலே ஒரு சில சாபங்கள் ஏற்பட்டு அந்த தப்பான கதையை திருப்பி 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 படிக்க 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 அதுவே பல கர்மங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது மனிதர்களுக்கு. அப்பொழுது இந்த கதை உண்மையான கதை தெரிய வரும் பொழுது நல்லதே நடக்கும். உங்களுக்கு கட்டாயமாக இந்த கதையை கேட்டுட்டீங்க. கட்டாயமாக உங்கள் வாழ்வில் நன்று நடந்து இறைவன் அருளால் கண்டிப்பாக குருநாதர் அருளால் ஆஞ்சநேயர் அருளால் மகிமை புகழ் ராவணேஸ்வரர் அருளால் அன்னை சீதாதேவியின் அருளால் கட்டாயமாக நல்லது உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அந்த ஒரு முக்கியமான ஏன்னா அந்த அந்த ஒரு இதை நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறப்ப அந்த பெனிஃபிட்டை சொல்லிடுறோம் இங்கே. ஏன்னா அந்த கதையை நம்ம தர்மத்தை புரிஞ்சுக்கிறோம் எப்படிலாம் அந்த கதை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கதைக்குள்ளே போவோம் நம்ம. அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னா பிரிஞ்சு விட்டால் என்ன நடக்கும்னா இதுதான் நிம்மதியே இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் ஆஞ்சநேயர் உள்ளே வராங்க. ஆஞ்சநேயர் உள்ள வர்றப்ப என்ன பண்ணுறாருன்னா சரி நான் போயிட்டு நேராக இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பதிவு பண்ணிக்கிறோம். இந்த இடத்தில் இந்த கதையை வந்து நாடி படிச்சுக்கிட்டே இருக்க சுவடியை படித்து கொண்டே இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு அனுமான் வந்துட்டார். அனுமான் வந்துட்டு ஒரு பயங்கரமான விளையாட்டுக்கு இது பண்ணுறாங்க. அதுவும் அந்த பதிவிலே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நிறைய நடந்தது அந்த இடத்துல. உடனே அதை படம் பிடிச்சு அந்த படத்தை போட்டிருக்காங்க. அந்த பதிவுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த படத்தெல்லாம் பார்க்கலாம். இந்த கதை ஏன்னா அவர் கலியுகத்தில் மறைக்கப்பட்ட கதை, மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட சத்தியம், மறுக்கப்பட்ட உண்மை. அந்த உண்மை வெளியில் வரப்போ அவருக்கே சந்தோஷம் தாங்கம்மா அங்கே வந்துட்டார். அப்படிப்பட்ட ஒரு கதை இது. அதுக்கு அடுத்தது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு இடையில வந்து அந்த இந்த 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 காவியத்தை வந்து தட்டச்சு பண்ணுற அடியவர்களுக்கும் நிறைய நல்லது நடந்ததுன்னு போட்டிருக்காங்க. அதை நீங்கள் அங்கே போய் படிச்சுக்கலாம். இப்போ வந்து ஆஞ்சநேயர் ஸ்ரீராம பிரானிடம் சென்று விட்டு பேசிவிட்டு இப்போ இலங்கைக்கு கடக்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் எப்படி கடந்தாங்க என்னன்ட்டு. அது ஒரு கதை. அப்போ நேராக இப்போ நம்ம வந்து இதில் முக்கியமான கீ பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். முழு சுந்தரகாண்டமும் நமக்கு தெரிஞ்ச சுந்தரகாண்டம் நிறைய பேருக்கு தெரியும் சுந்தரகாண்டம். ஆனால் இதில் எங்கெங்கெல்லாம் விட்டு போச்சோ அப்படின்னு அந்த பகுதியை மட்டும் மெயினாக பார்க்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த ஒரு இது இந்த 2 பதிவை நான் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 2 பதிவில் உள்ள குருநாதர் வாக்குகளை மட்டும் எடுத்து படித்தாலே பல நன்மைகள் நடக்குங்க. இதை தவற விட்டுறாதீங்க அடியவர்கள். அப்போது கீழே போயிட்டு ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, அம்மா நான் வந்துட்டேம்மா, தாயே சீதா நான் வந்துட்டேன், ராமர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன், நான் என்ன சொன்னேன் என்ன பண்ணணும்னு சொல்லுமா, நான் அதை செய்கிறேம்மா அப்படின்றோடனே அங்கே சீதாதேவி சொல்கிறாங்க, இங்கே வந்து ஒரே எனக்கு குழப்பமாக இருக்குது, இது அதுன்னு சொல்லி குழப்புறாங்க, ராமணேஸ்வரன் தந்தைங்கிறாங்க, நீ வந்து காட்டில் இருந்து தப்புங்கிறாங்க, இந்த மாதிரி பல கன்ஃபியூஸ் பண்ணி எனக்கு பண்ணுறாங்க, என்னால் அதை தாங்க முடியல, எனக்கு வந்து அவரை முறையாக வந்து என்னை கூட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ சீதா அம்மாட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த இந்த வந்து இந்த சொல்றப்போ இவங்க இப்படி பேசிட்டே இருக்கிறப்ப டப்புன்னு வந்து ராவணேஸ்வரருக்கு வந்து கனவுல வருது, யாரோ வந்து சீதாதேவியிடம் பேசுவது போல் அவருக்கு தோணுது. அப்போ அவங்களுக்கு வந்து ஓஹோ என்னடா இது நம்ம பொண்ணு நேரா ஐயோ படபடத்தை ஐயோ நம்ம பொண்ணுகிட்ட யாரோ வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் நேரா போயிட்டு மகளே இந்த மாதிரி நான் தாம்மா உன் தந்தை, இதை புரிஞ்சுக்கம்மா, எல்லாத்தையும் ஏத்துக்கம்மா, நீ இங்கே இருமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை எவ்வளோதான் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லணும், இல்லைப்பா எனக்கு வந்து ராமர் தான் வேணும் அப்படின்னு சீதா அம்மா சொல்கிறாங்க. இது மாதிரி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது, அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு பாச போராட்டம். இலங்கையில் அன்னை சீதாதேவிக்கும் மகிமை புகழ் சிவபக்தர் ராவணேஸ்வரருக்கும் நடந்தது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான பாச போராட்டம். அதுதான் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வேற இங்கே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இயற்கையிலே பார்த்தீங்கன்னா ராவணேஸ்வருக்கும் ஸ்ரீராமருக்கும் சண்டையே ஏதுமில்லை அப்படின்னு குருநாத் சொல்கிறாங்க. தவறாக சித்தரித்து விட்டார்கள். இந்த இந்த வார்த்தையை வந்து அதை கேட்குறப்பே கண்ணீர் வரும். தவறாக சித்தரித்து விட்டார்கள். அந்த மாபெரும் காவியம், எப்பேற்பட்ட காவியம், கலியுகத்தோட கொடுமை, இந்த காவியத்தையே தவறாக சித்தரித்து விட்டார்கள். அது படிக்கிறப்போ உண்மையிலே தானாகவே கண்ணீர் வந்தது, அழுதோம். இதை படித்தவங்க எல்லாரும் ரொம்ப மனசை பாதித்த உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி போய் சொல்லிட்டாங்களே இந்த கதையை அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, இப்போ திருப்பி அந்த கதைக்குள்ளே போவோம். நீங்கள் படிக்கிறப்பையும் உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும். ஸ்ரீராமபிரானும் ராவணேஸ்வரரும் இலங்கைக்கு ஏன் வந்தாங்கன்னா இலங்கை தேசத்தை காக்க வந்த இலங்கை தான் உலகத்தின் இதயம். இது வந்து நிறைய விஷயம், அனைத்து உலகில் உள்ள அனைத்து ஞானிகளும் வந்து சென்ற இடம் இலங்கை. இதை பற்றி திருப்பி நிறைய பேசுவோம். இலங்கையில் நிறைய வாக்குகள் கொடுத்துருக்காங்க குருநாதர். அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்போது ராவணேஸ்வரர் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த மாதிரி அம்மா நான் வந்து இதுக்கு இடையில வந்து இவங்க வந்து
ராவணேஸ்வரர் பாச போராட்டம் நடக்குது. சீதாம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னால தேசத்தை ஆட்சி செய்கிறாரு. என்னப்பா இது இந்த இடத்துல வெறுத்து போய் அவர் என்ன சொல்றாரு, அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சீதாம்மா. எனக்கு ஆட்சிலாம் வேணாம், இலங்கையும் வேணாம். எனக்கு வேண்டியது எனக்கு இதுதான் வேணும். எனக்கு ராமர் தான் வேணும். ராமர் என்ன சொல்றாரோ அதுபடி தான் நான் நடப்பேன். என்னோட தர்மம் ராமரை ஃபாலோ பண்றது தான். என்னோட தர்மம் இல்லற தர்மம், என்ன ஒரு மனைவியானவள் தர்மம் கணவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதுல சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இந்த இடத்துல உள்ள அதீத பாசத்தால ராவணேஸ்வரர் இலங்கையில ஒரு 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 ஈசனாட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. ஈசனாரே இப்படி பண்ணிட்டியேப்பா! என் புள்ளைய எனக்கு முன்னாடி கொண்டாந்து வச்சு, இப்படி பண்ண வச்சு, எனக்கும் என் புள்ளைக்கும் இப்படி ஒரு சண்டைய உண்டு பண்ணிட்டியேப்பா! அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு என்ன பண்றாங்க, ஒரு வெறுப்போட உச்சத்துல ஒரு வார்த்தைய சொல்றாங்க. இது இலங்கையில் நடந்தது. இந்த இலங்கையை ஒரு பெண் அவள் ஆண்டால் மட்டுமே இது உயர்வு பெறும். மிச்ச யாராவது ஆண்டாக்க தாழ்வு பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன்கிட்ட சொல்லிட்டார். அது எப்படின்னா ஒரு வரம் சாபம் எப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த வாக்கு அப்படியே நிலைக்கும். இப்போ அது அது இப்போ அவங்க ஞானிகள்லாம் ஒரு பெண்ணை ஆள வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க அப்படின்னு குருநாதர் சொல்லியிருக்காங்க. இப்போ கதைக்குள்ள வருவோம். அந்த மாதிரி ஒரு சாபம்லாம் கொடுத்துட்றாரு. இந்த பெண்ணு தான் ஆளணும் அப்படின்னாக்க, இல்லை பெண் ஆண்டா மட்டும்தான் உயர்வு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராவணேஸ்வரர் அதை காத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அந்த இடத்த அதெல்லாம் இருக்கு. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீ இதை ஆட்சி புரியுமா, இது உன்னோட லேண்டு அப்படிங்கிறாரு. இந்த பாசத்தால் மிக உயர்ந்த உலகத்தில் பாசத்தால் மிக உயர்ந்த இடத்தை அடைந்தவர் ராவணேஸ்வரர். அதாவது அம்மா பாசம், பொண்ணு பாசம். ஒரு மனிதன் பெண்ணை மதிக்க வேண்டுமென்றால் அம்மா, மகள், இல்லை மனைவி இதை மதிக்கும் பொழுது, இது அவங்களோட இருக்கும் பொழுது உயர்ந்த இடத்தை பாசத்தில் அடைகிறாங்க. அந்த உயர்ந்த இடத்தை அடைந்தவர் ராவணேஸ்வரன். இந்த இடத்துல இந்த ஊருக்கு 2 பேர் உண்டு. சீதாபுரின்னு பேர் உண்டு, ராவணபுரின்னு பேர் உண்டு இதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இதுக்கிடையில சீதாதேவிகிட்ட போயிட்டு இப்போ ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீராமரிடம் சென்று விடுகிறார்கள். ஸ்ரீராமர் செல்றப்ப அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க உங்களை கூட்டு போக சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இப்போ கூட்டு போகிறது, இப்போ என்னென்னா மகள்கிட்டேருந்து எப்படி பொண்ணை பிரிக்கிறது, இது என்னதான் இது அவங்களுக்குள்ள ஒரே குழப்பம். இது எப்படி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கேட்குறார், இது சரிப்பட்டு வராது. அப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறாங்க, நான் போய் சீதா அன்னைகிட்ட சொல்லி நான் அவங்கள என் தோளில் வச்சு கொண்டாந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ராமபிரான் அது வேண்டாம் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கெல்லாம் இப்படியே டிஸ்கஷன். ஏன்னா ராவணேஸ்வரனை யாராலையும் வெல்ல முடியாது, நீங்கள் போய் தூக்கிட்டு வந்தால் சரிப்பட்டு வராது. ஏன்னா ராவணேஸ்வரருக்கு ஈசன் கொடுத்த வரம் அப்படி ஈடு இணை இல்லாத வரம். இந்த உலகத்தையே காக்க முடியும் அவரால். அப்பேற்பட்ட சர்வ வல்லமை படைத்த ஒரு சிவபக்தர். இது இப்போ நீங்கள் ராமபிரானும் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இல்லை இல்லை நான் போய் கூட்டுறேன்னு இல்லை. இவர் நடுவில் ராமபக்த அனுமான் ஆஞ்சநேயர் சொல்கிறாங்க, இப்படி அப்படி இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கின்றது. நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. சரி, இது எப்படி இதுக்கு மேலே கொண்டு போக முடியல, இது எப்படி முடிக்கவும் முடியல, ஒன்றும் முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ அவங்க ராமபக்த அனுமான் சொல்கிறாங்க, நான் போய் தூக்கி கொண்டு வந்து விடுகின்றேன் சீதையை அப்படின்னு சொல்கிறாங்க. அது பகவான் ராமருக்கு அதில் உடன்பாடு இல்லை. பகவான் ராமபிரானுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனாலும் சரி சூழ்நிலை இப்படி இருக்கின்றப்ப சரி நீ முயற்சி பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு பண்ணுறாங்க. அப்போ ராமர் என்ன பண்ணுறாரு, நேராக வந்துடுறாரு. ஆஞ்சநேயர் வந்துடுறாரு. ஆஞ்சநேயர் சீதா தேவிட்ட கேட்குறாங்க, அம்மா சீதா, நான் ராமபிரான்ட்ட பேசிட்டேன், நீங்கள் என் தோளில் உட்காந்துங்க, நான் உங்களை கொண்டு போய் ராமபிரான்ட்ட சேர்த்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ சீதா அன்னையும் சரி இதுதான் சுச்சுவேஷனில் இதுதான் கரெக்டு. ஏன்னா இது என்னப்பா, ஏன்னா அன்னைக்கு சீதாவுக்கும் தெரியும் ஆஞ்சநேயர் யார் அப்படின்னு. ஓகே, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஞான திருஷ்டி அந்த காலத்துலலாம் உண்டு எல்லாருக்கும். சரி, அப்போ நடந்து போச்சே, சரி அப்போ இவர் மேலே உட்காந்துன்னு சொல்லி உட்காடுறாங்க. இப்படி உட்கார்றப்போ தான் யார் பார்க்குறா, ராவணேஸ்வரர் ஆஞ்சநேயர் தோளில் அன்னை சீதா அமர்ந்ததை பார்த்து, அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, யாரோ நம்ம பொண்ணை நம்மகிட்டேருந்து கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அம்பா விட்டு அடிக்கி தாக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, ஆஞ்சநேயர் என்ன சொல்றாரு, இனிமே தாக்கு. ஏன்னா ராவணேஸ்வரர் யாராலையும் எதுக்கவே முடியாது. என்னாலே ஒன்று எதுக்க முடியாதுன்ற ரேஞ்சில் அவர் ஈசன் வரம் கொடுத்துட்டாரு. முழு வரத்தை பவரை கொடுத்துட்டாரு.
சரி இது சரிப்பட்டு வராது அம்மா சீதா, என்னால் வந்து இப்போதைக்கு ராவணேஸ்வரர் வந்து என்னால் ஃபைட்லாம் பண்ணி வின் பண்ணுறதுக்கு சூழ்நிலை இல்லை, நான் உன்னை இங்கே இறக்கி விட்டுறேன் இப்போதைக்கு. நான் திருப்பி இப்போ நான் தப்பிச்சு போகணும், அவர் என்ன பிடிச்சி அம்பால் அடிக்கிறாருன்னு தப்பிச்சு ஓட்டம் பிடிக்கிறார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் ஓட்டம் பிடிச்ச உடனே அவரை எப்படியோ பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே அவருங்களோட தன்னோட அடியவர்களை வைத்து சீடர்களை வைத்து ராவணேஸ்வரர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட வாலில் தீ வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தீ வச்சு ஊரெல்லாம் பற்றிட்டு எரியுறப்போ இதில் முக்கியமாக அந்த தீயை அணைத்ததும் வைத்ததும் ராவணேஸ்வரரே, அதை அணைத்ததும் ராவணேஸ்வரரே. இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா அனுமான் தப்பிச்சு போறாரு. தப்பிச்சு போயிட்டு அப்புறம் ராவணேஸ்வரன் தீ அணைச்சிடுறாரு. தீ அணைச்ச உடனே திருப்பி வந்து அவங்க வந்து எங்கே போயிடுறாங்க அப்படின்னாக்கா ஸ்ரீராமரிடம் சென்று விடுகின்றார்கள். இப்போ இதில் வந்து என்னன்னா இந்த இந்த கதையில் எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த முக்கியமான கதை இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆனால் ராவணனுக்கு தெரியாது, ஆஞ்சநேயர் தான் ஈசன்கிறது தெரியாத மறைச்சி வச்சுட்டார். அந்த மாதிரி ஒரு இது ஒரு ஒரு சூழ்நிலை நடக்குது. இப்போ குருநாதரோட வாக்கு பார்ப்போம். முக்கியமான வரிகள் இது. ஏன் எதற்கை வேலாம் என்றால் நிச்சயம் இப்படி இருந்தால் கலியுகத்தை வாழாமல் என்பது ஒரு காவியமே. இன்னும் இதைத்தன் பின் நிச்சயம் தன்னில் கூட எவை என்று அறிய இன்னும் பின் வருங்காலத்தில் அனைத்து மாற்றி பின் கலியுகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவோம் யாங்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காவியம் வந்து இதாயிடுச்சு. இது எல்லாம் தர்மம். இதை என்னைக்கு பொய்யா சித்தரித்தார்களோ அன்னைக்கு தான் கலியுகம் ஸ்டார்ட் ஆச்சுன்னே சொல்லிடலாம். அன்னையிலேருந்து தர்மம் வந்து கொடை சாஞ்சு விழுந்திருக்கு. இந்த கதை வந்து வெளியில வந்து இந்த தயவு செஞ்சு இந்த அடியவர்கள் இந்த கதையை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பதிவுகளை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க. இந்த இந்த அந்த சித்தனர் உள்ள லிங்க்ல போயிட்டு அந்த 2 லிங்கையும் போய் படிங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. உங்க வீட்டில் வச்சு படிக்க ஆரம்பிங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் படத்துக்கு முன்னாடி உட்கார வச்சு நீங்க உட்கார்ந்து தீபமேற்றி அகத்திய மாமுனிவர் படத்தை வைத்து கண்டிப்பாக இந்த இதை படிச்சுக்கிட்டே வாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கப்போ பல்வேறு நல்லது நடக்கும். தர்மம் எப்போன்னா இந்த கதையை எப்போ சொன்னாங்களோ அப்போ வந்து கீழே போயிடுச்சு இந்த கதை. அதனால இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இதில் ஒரு முக்கியமான ஒன்று ஒரு 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 இடத்த சொல்கிறாங்க என்னன்னாக்கா சுந்தரகாண்டம் ஏன் சுந்தரகாண்டம் அவசியம் அனைவரும் ஓத வேண்டும். அதாவது இந்த உண்மையை தெரிஞ்சு நீங்கள் சுந்தரகாண்டம் படிக்கணும். ஏன் அப்படின்னா அதாவது இலங்கையில் சீதா அன்னை பற்றி சுந்தரகாண்டம் ஓதுகின்ற பொழுது குருநாதர் சொல்றாங்க, அப்பனே நிச்சயம் தெளிவு கூட அப்பனே பின் சீதா பற்றி நிச்சயம் தெளிவு. அதாவது சுந்தரகாண்டம் அப்பனே பின் ஓதுகின்ற பொழுது அப்பனே சனீஸ்வரன் கூட வந்து அப்படி நிச்சயம் தன்னில் பிடிக்க மாட்டான் அப்பா. அதனால்தான் சுந்தரகாண்டத்தை ஓதுங்கள் ஓதுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்ற உண்மை நிலை அறிந்து ஜாக்பாட் அடியவர்களுக்கெல்லாம் இந்த வரி ஜாக்பாட்டான வரி. இந்த கதை உண்மையான கதை. இந்த கதை எடுத்து வைத்து புரிந்து கொண்டு இந்த கதையை படித்து கொண்டே இருங்கள். அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. என்ன காரணம் அப்படின்னா தர்மதேவதை சனி பகவான் அவர் வந்து பிடிச்சாக்க யாராலையும் சக்ஸஸ் பார்க்கவே முடியாது. அவர் விலகினா மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த உண்மை நிலை தெரிஞ்சு, ஏன்னா இதில் யார் இருக்கா, ஈசன் தான் ஆஞ்சநேயர் அவர் வந்துட்டாங்க, பகவான் ராமபிரான் வராங்க, அன்னை சீதாதேவி மகாலட்சுமி அன்னை சீதாதேவி வராங்க, மகிமை புகழ் ராவணேஸ்வரர், இவங்க எல்லாமே வர்றாங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த கதை உண்மையான கதை, இதுதான் உண்மையிலே நடந்த கதை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பயபக்தியோட விளக்கேற்றி வீட்டில் படிக்கும் பொழுது கட்டாயமாக இறைவன் அருளால் தர்மதேவன் சனீஸ்வரன் அவர் வந்து விலகி சென்று விடுவார்கள். சனி பகவான் விலகி சென்று விடுவார்கள். பிடிக்கவே மாட்டாங்க. அப்பாடா இவனுக்கு வந்து உண்மையை தெரிஞ்சு இவன் பண்ணிட்டு இருக்கான், இவனை விட்டுருவோம், தர்மத்தை எடுத்து சொல்லிடுறான், இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த அடியவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோம் இல்லைங்களா, வெற்றிக்காக தான் கஷ்டப்படுறோம் எல்லாரும். ஏதாவது வெற்றி பண்ணு, ஏன் தப்பு நடக்குதுன்னா இந்த மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்ப நல்லது நடக்கும். அதுக்காகத்தான் இந்த கதையை சொல்றது. ஸோ அதில் வந்து என்னென்னா இந்த கதையை சொல்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈசனை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னப்பா நியாயம், ஈசனை வந்து வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு இது. ஏன்னா இங்கே யார், ராவணர் யார், ஆஞ்சநேயர் யார், எல்லாமே வந்து ஈசனோட வரம் பெற்றவர்கள், ஈசனின் அவதாரங்கள். ஈசனை வீட்டில் வச்சா எல்லாமே உங்களுக்கு பிளஸ்ஸிங் கொடுத்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி விட்ருவார், எல்லாமே நல்லது செஞ்சு விட்ருவார். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஈசனை வீட்டில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வாலில் தீ வச்சாங்க. தீ வச்சதை அவரே அணைச்சிட்டாரு. மிஞ்சி இவர் ஸ்ரீராமபிரான்ட்டு வந்து சொல்லிடுறாரு, என்னால் முடியல
அப்படின்னு. சுந்தரகாண்டத்தோட முடிவில் என்ன நடக்குதுன்னா, ராமர்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து இப்போ அண்ணன் அம்மாவுக்கு எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தேன் சீதா அம்மாவை, என்னால் முடியல. என்னென்னா ராவணேஸ்வரர் அவ்வளோ ரொம்ப வலிமையாக இருக்கிறாரு, என்னால் முடியல அப்படின்றாங்க. இப்போ வந்து என்னன்னா எல்லாருக்கும் மறைச்சிட்டாரு, ஈசன் தான் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது ஈசன் மறைச்சு வச்சிருக்காரு. இப்போ ஈசன் வந்து என்னன்னா ராமரை கூட்டு போய் எல்லா முனிவர்கள் ஞானிகள்கிட்டயும் அப்படியே ஒவ்வொருத்தட்டையா போய் ஐடியா கேட்குறாங்க, எப்படி என்ன பண்ணலாம் என்ன ஏது அப்படிங்கிறப்ப எல்லா ஞானிகளுக்கும் தெரியுது கூட இருக்கிறது யாருன்னா ஈசன் அப்படின்னு. ஆனால் ஸ்ரீராம பிரானுக்கு தெரியாது அப்பொழுது. அது அந்த அந்த மனிதன் தர்மத்தில் இருந்து அவங்க வர்றாங்க, அதனால அது மறைக்கப்பட்டது. ராவணேஸ்வருக்கு மறைக்கப்பட்டுச்சு, அன்னை சீதாதேவிக்கு மறைக்கப்பட்டது, ராமருக்கு மறைக்கப்பட்டது யாரு? ஈசன் தான் ஆஞ்சநேயரா வந்தது அப்படிங்கிறது மறைக்கப்பட்டது. ஸோ இப்போ இப்போ வந்து எல்லா ஞானிகளும் வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க, இப்படி இப்படி பண்ணான்னு எல்லாரும் ஐடியா கொடுக்குறாங்க. அப்போது இந்த இடத்துல தான் அகத்திய மாமுனிவரும் பல உபதேசங்கள் அறிவுரைகள் அவருக்கு கொடுக்குறாங்க. அதற்கப்புறம் வந்து நீங்கள் ஆதித்ய கிருதம் ஓதி அந்த அதுக்கப்புறம் வின் பண்ணது அதெல்லாம் அது இன்னொரு கதையில் பார்ப்போம். இப்போ மெயினாக வந்து சுந்தரகாண்டத்தில் வந்து இதை நீங்கள் படிச்சுக்கிட்டே வர 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 இதோட சுந்தரகாண்டம் நிறைவு பெற்றுச்சிங்க. இந்த கதை நம்ம பார்ப்போம். அந்த ராமாயணத்தில் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஸோ இந்த சித்தன் அருள் பதிவில் 2180 2181 இதில் எங்கெங்கெல்லாம் குருநாதர்னு வருதோ அதை அந்த பதிவில் அந்த குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவுகளை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சா கூட உங்களுக்கு ஒரு 10-15 பக்கம் தான் வரும். அழகாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வீட்டில் படித்து முடிச்சிடலாம் அந்த கதையை. அப்படியே படிங்க. ஏன்னா குருநாதரோட வாக்கை நீங்கள் அப்படியே படிக்கிறீங்க. அப்படியே படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குருநாதர் வாக்கு எந்த வாக்கை படித்தாலுமே அது புண்ணியம், அதுவே ஒரு புண்ணியம். அதுக்கு மேலே வந்து பம்பர் பரிசு இல்லை வந்து எப்படி சொல்கிறேன்னா ஜாக்பாட். இதை படிக்கக்கூடிய இந்த 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 சுந்தரகாண்டத்தை படிக்கக்கூடிய அனைவருக்கும் குருநாதரின் அருளால், ஆதி ஈசன் அருளால், ஆஞ்சநேயர் அருளால், ஸ்ரீராமர் அருளால், அன்னை சீதாதேவி அருளால், மாபெரும் சிவபக்தர் ராவணேஸ்வரர் அருளால் நலமே நடக்கும். உங்களுக்கு ஈடு இணையில்லாத வெற்றிகள் உண்டாகும், நலமே நடக்கும். இதுதான் இன்று நாம் குருநாதர் அருளால் நமக்கு அருளப்பட்ட அதிரகசியமான சுந்தரகாண்டம், உலகத்திற்கு மறைக்கப்பட்ட சுந்தரகாண்டம் காவியம் என்று கூறி இந்த பதிவை இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். அவசியமாக இந்த இந்த லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த லிங்க்லாம் போய் பாருங்கள். அதில் வந்து ராமாயணம் நிறையா இருக்குது. பார்ட் 5-6 மட்டும்தான் சுந்தரகாண்டம், இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த பதிவெல்லாம் உள்ளே போய் எடுத்துங்க, அங்கே போய் அவசியமாக அனைவருக்கும் சொல்லுங்கள். இதை எடுத்து சொல்லி இதை எல்லாரையுமே இப்போ சாட்டர்டே சண்டே படிக்க வச்சாலே மாபெரும் புண்ணியம் வந்துடுங்க. இதை விட்டுடாதீங்க. எதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, கலியுகத்தில் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட அதிரகசியமான கதைகளை சாதாரணமாக நம்ம இல்லத்தில் ஏற்றி தீபமேற்றி படித்து கொண்டு வந்தாலே பல நன்மைகள் கிடைக்கும். தர்மதேவதை, சனி பகவான், மும்மூர்த்திகளின் வரம்பெற்றவர், முப்பெரும் தேவர் சனீஸ்வரன், அவர் உங்கள் வாழ்விலிருந்து விலகி சென்று விடுவார். ஏன்னா உண்மையை அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி சென்று விடும் பொழுது மாபெரும் ஈடு இணையில்லாத வெற்றிகள் உங்களை தேடி உங்கள் பாதம் பணியும், உங்கள் பாதத்தில் குவியும். இது வந்து இப்போ இதில் எத்தனையோ பேர் வந்து இந்த பாதி கதை எத்தனையோ பேர் வந்து இந்த ராமாயண கதையை படிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் என்னென்னா, உண்மையாகவே படிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அந்த சத்தியத்திற்கு ஒரு வலிமை உண்டு, அந்த உண்மைக்கு ஒரு வலிமை உண்டு. இறைவனால் படைக்கப்பட்ட காவியம் இது. இது வந்து சாதாரணமாக மனிதர்களால் படைக்கப்பட்டது, இது எல்லாமே இறைவனாலே படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட காவியம். அப்போ அது எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் அதை படித்து அதை வந்து நமக்கு நம்ம கலியுகத்தில் இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் வந்து நன்றி உணர்ச்சியோட குருநாதருக்கு நன்றி சொல்லணும். என்ன காரணம்னா, அவங்களோட அருள்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கதையை நமக்கு தெரிஞ்சிருக்கு. எவ்வளவோ தவறுதலாக எழுதி திருத்தப்பட்ட கலியுகத்தை திருத்தக்கூடிய அந்த ஒரு பிகினிங் பாயிண்ட்ல இந்த கதை வந்திருக்குங்க. அவசியமாக இந்த கதையை அந்த இடத்துல லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை எடுத்து ஃபார்மேட் பண்ணி வச்சு குருநாதன்ற டாபிக் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை மட்டும் படிங்க. அந்த ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி சனிக்கிழமை படிச்சுக்கிட்டே வாங்க. இதோடு சேர்ந்து அன்னதானங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுதும் அவசியமாக அன்னதானம் செய்தே ஆக வேண்டும். விளக்கை ஏற்றுறோம் அப்படின்னாலே, இறைவன்கிட்ட வழிபடுறோம் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியே வந்து அன்னதானம் பண்ணிடணும். தான தர்மங்கள் எறும்புக்கோ ஜீவராசிகளுக்கோ யாருக்கோ பண்ணிடணும். இப்படி பண்ண தான் நிலைமை நடக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றோம். அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவரின் திருவடிகளில் இந்த பதிவுகள் அனைத்தும் சமர்ப்பணம். குருநாதர் தான் இந்த பதிவுகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அவங்க திருப்பாதங்களில்
இந்த பதிவிலை சமர்ப்பிக்கின்றோம். இறைவனுக்கு நன்றியும் கூறுகின்றோம். இந்த நேரத்தில் இறைவா நன்றி, 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 இறைவா நன்றி, இறைவா நன்றி, இறைவா நன்றி. ஸ்ரீ ராமபிரான் திருவடிகள் போற்றி, ராவணேஸ்வர் திருவடிகள் போற்றி, அன்னை சீதாதேவியின் திருவடிகள் போற்றி, ஆஞ்சநேயர் திருவடிகள் போற்றி என்று கூறி இந்த பதிவு நிறைவு செய்கின்றோம். சர்வம் சிவார்ப்பணம்.